கோயம்புத்தூரில் 35 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் இங்கே 2 வீடு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 2 வீடு கட்டி சேல்ஸுக்காக விற்பனைக்காக வச்சுருக்காங்க. வாங்க வீட்டை பார்த்துடலாம். மக்களே, இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1.25 சென்ட் இடத்துல 1038 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1030 ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் இங்கே 2 வீடு ஒரே மாதிரியான பிளானில் 2 வீடு கட்டியிருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக கொடுத்துருக்க கேட்டுங்க. கேட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கர்வ்டு டிசைன்ஸில் அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே சின்னதாக ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இங்கேயே மாட்டி வச்சுருக்காங்க. அப்போது சிவில் ஒர்க்லேயே இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸோ எலிவேஷனில் காட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியா மாதிரி பிளான் பண்ணி வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்க பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டாக லே பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியில் வந்துட்டோம்னா இங்கே வந்து நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில் வாட்டர் சம்ப் இருக்குது. வீட்டை சுற்றி இந்த மாதிரி ஏன்னா செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம மெயின் டோர் போய் பார்த்துடலாம். மெயின் டோர் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாலிஷ் ஒர்க்கெலாம் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கர்விங் டிசைன்ஸும் நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹால். 12க்கு 16 அளவில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக இங்கே 2 விண்டோஸ் இருக்குது. ரெண்டுமே UPVC விண்டோஸ் தான். இந்த லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் கிச்சன் இருக்குங்க. கிச்சன் வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வந்து 8க்கு 12 அளவில் அமைஞ்சிருக்கு. பேரலல் டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்து எல் டைப்பில் இந்த சைடில் வந்து கவுண்டர் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட் கவுண்டர் டாப் தான். இங்கே வந்து சிங்க் இருக்குது. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரியான 3D பிரிண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம மிக்சி, ஓவன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே, கட்லரி யூனிட்டு, இந்த மாதிரியான மாடுலர் கிச்சன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் சின்னதாக இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமோட டோருங்க. இந்த மாதிரியான ரெடிமேட் ப்ளஸ்டிக் புட்டன் டோராக தான் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் கன்னி மூலையில் இந்த பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 11 அளவில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இங்கேயும் 2x4 வெர்டிஃபை டைல்ஸு, அது போக இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக UPVC விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு ஒர்க்கும் சின்னதாக சிங்கிள் யூனிட் டைப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 3க்கு 5 அளவில் இருக்குங்க. சீலிங்க்கும் வாலுக்கும் 3D பிரிண்டட் டைல்ஸில் சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸை. ஃப்ளோரிங் வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்போவுமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூமை பார்த்தலாம். இங்கேருந்து ஸ்டார்கேஸ் போகுது. ஹாலில் இருந்து கீழே வந்து UPVC மெட்டலில் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தி சைடு ஹேண்டில்ஸ் வந்து SSTயில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. பால்கனி ஏரியா போகிற மாதிரியும் செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரியும் பேசேஜ் இருக்குது. நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்துட்டோம். சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10க்கு 11 அளவில் இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக UPVC விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து சிங்கிள் யூனிட் டைப்பில் வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் தாங்க இது. சேம் அதே சைஸில் 3க்கு 5 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமை கம்ப்ளீட்டாக சீலிங் வரைக்குமே வால் டைல்ஸு, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட்டாஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து காமன் பால்கனி போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குங்க. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸில் வந்து 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்துட்டோம். இங்கே தான் 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, தென் திருப்பதி 4 ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, அங்கே பாருங்கள் பஸ் போகுது. ஸோ மெயின் ரோடு பக்கத்தில் ஜஸ்ட் 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 BHK வீடுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கேட்டட் கமிட்டிக்குள்ளே இருக்குது. இந்த வீடு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள்.